நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் விஜய் தலைமையில் மூன்றாவது அணி அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் 5G பதிலளித்துள்ளார். நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் தேசிய தலைவர் 5G தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் நெல்லை முபாரக் மற்றும் தேசிய மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் 5G, நாட்டை ஆட்சி செய்து வரும் மத்திய பாஜக அரசு நாடு முழுவதும் ஜனநாயகத்தை இல்லாமல் ஆக்கி வருவதாக குற்றம் சாட்டி அவர் பாஜகவை எதிர்க்கும் நிலைப்பாடு உடைய எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பதுதான் எங்களது கொள்கை என தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் விஜய் தலைமையில் மூன்றாவது அணி அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றவர், அப்படி ஒரு அணி அமைந்தால் தேர்தலின் போது ஆலோசித்து முடிவு எடுப்போம் என தெரிவித்தார். அகில இந்திய அளவில் கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக வேண்டி நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமை, தேசிய தலைமை நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாகத்தான் நெல்லை மண்டலத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடு முழுவதும் அவர்கள் ஜனநாயகத்தை, அதுபோல இதர இந்தியாவை வழிநடத்துகிற கொள்கைகளை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் போய் ஒரு கேள்வி கேட்க முடியல, கேள்வி கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஒரு இஷ்டப்படியான ஆட்சியை, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாத ஒரு ஆட்சியை இன்றைக்கு ஒன்றிய பாஜக மோடி, அமித்ஷாவுடைய அரசு வந்து இப்போது நடத்திட்டு இருக்குது. யாரெல்லாம் இதற்கு எதிராக கேள்வி கேட்கிறார்களோ அவர்களை ஈடியை வச்சு, என்ஐஏ வச்சு, ஏஜென்சிஸ் வச்சு மிரட்டுவதும் ஜெயிலுக்கு அனுப்புவதும் மட்டும்தான் பிஜேபி அரசுடைய தற்போதைய நடவடிக்கைகளாக இருக்குது. மாற்றாக மக்களுக்காக வேண்டி இது வரைக்கும் எதுவுமே செய்யல. இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எதுவும் செய்யாத இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகளும் மாணவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தில் நடந்திருக்கிறாங்க. விவசாய மக்களின் கோரிக்கை அடிப்படையில் தான் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் மதன் ராஜா பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் மணிமண்டபத்தில் உள்ள பாரதியார் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் மதன் ராஜா மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாகலாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதன் ராஜா, தொழில்துறையில் 2036 1.5 டிரில்லியன் தான் முதலமைச்சர் விஜயின் இலக்கு என்றவர். அதற்காக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்துவது மட்டுமின்றி மாவட்டம் தோறும் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், வேளாண் பட்ஜெட்டிற்கு முன்பாக துறை ரீதியாக ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த துறை அமைச்சர் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகுதான் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் பதிலளித்தார். இல்லை, ஆமாம், அந்த வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம எல்லா மாவட்டத்துலேயும் போகிற இடங்களில் வந்து அதோட விழிப்புணர்வை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சாரோட இலக்கு வந்து நம்ம 2036 வந்து நம்ம அந்த 1.5 ட்ரில்லியன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது தான் வந்து சாரோட விஷனோட மெயின் விஷனாகவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு லெவலில் வந்து ஜிடிபி க்ரோத் ரேட்டில் வந்து 30% வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன முன்னெடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலமாக நம்ம நிறைய மீட்டிங்ஸ் இதுவரை கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா, நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து 38 மாவட்டத்திலே இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம இண்டிவிஜுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அங்கே போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ், எக்ஸிஸ்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், மானியம் என்னென்ன மானியம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது, ஸோ அதில் வந்து நம்ம இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மானியத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது மாவட்ட தொழில் மையத்தில் போய் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்திலும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். மக்கள் மேடை மக்கள் இயக்கம் அரசியலுக்காக அல்ல, சேவைக்காக என்று லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற மக்கள் மேடை மக்கள் இயக்கம் நிகழ்வில் பங்கேற்ற லதா ரஜினிகாந்த் திருக்குறள், பாரம்பரிய கலைகள் குறித்து செய்து காட்டிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இந்த அமைப்பின் இணையதள லோகோவை LED திரையில் வெளியிட்டார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த அமைப்பு சேவை கல்வி, விவசாயம், அடிப்படை பிரச்சனைகள் குறித்து மக்கள் பேச வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது என்று விளக்கம் அளித்தார். மேலும் இந்த சேவை அரசியலுக்காக அல்ல என்றவர் தாவேக ஆட்சி குறித்த கேள்விக்கு மக்களே தெரிவிப்பார்கள் என பதிலளித்தார். அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லறது வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் செய்கிற காரியத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்கே போகணுமோ அங்கே போய் கேட்போம். இப்போ நாங்கள் அதெல்லாம் இன்னும் ஸ்டடி பண்ணலை. ஸ்டடி பண்ணப்புறம் சொல்லுவோம். மக்கள் எல்லாம் சொல்லட்டும். தேங்க்யூ. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவிற்கு 7 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது என தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் விபின்குமார் தெரிவித்துள்ளார். தென்னக ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் விபின்குமார், திருச்சி கோட்டக மேலாளர் பல்கிராம் நெகி ஆகியோர் வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் மேலும் புதிதாக அமைய உள்ள திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள் வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவிற்கு தென்னக மத்திய ரயில்வே மூலம் 7 சிறப்பு ரயில்களை வருகிற ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் இயக்க உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் காரைக்கால் தஞ்சாவூர் இரட்டை ரயில் பாதைக்கான விரிவான திட்ட அறிக்கை ரயில்வே வாரியத்தால் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதால் எந்த நேரத்திலும் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்க வாய்ப்பு உள்ளது என்றனர். இன்று வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏஜிஎம் மற்றும் டிஆர்எம் மற்றும் அவர்களோடு சேர்ந்த குழுவினர், டெக்னிக்கல் குழுவினர் எல்லோரும் வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே பிட்லைன் சாங்ஷன் ஆகியிருப்பதை எப்படி செயலாக்கம் செய்யலாம் என்று பார்த்து திட்டங்கள் தீட்டியிருக்கிறார்கள். வெகு விரைவில் இந்த திட்டங்களை எல்லாம் முடிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது திருப்பயணிகளுக்கும் பேராலயத்திற்கும் ஆயரவர்களுக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி என்று நாங்கள் அறிகிறோம். ஆகவே இந்த பிட்லைன், அதை தொடர்ந்து செய்யக்கூடிய மற்ற ரயில்வே வேலைகளுக்கெல்லாம் பேராலயத்தின் நிர்வாகத்திலிருந்து எல்லா உதவிகளையும் ஆயரவர்களுடைய ஆசியோடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேகதாது நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாடு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கரூர் உழவர் சந்தை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்தியாவில் மாற்றத்தை உருவாக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்களை சந்திக்கும் நடைபயண பிரச்சார இயக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் இப்பிரச்சாரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை இந்தியா முழுவதும் நடைபயணம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவேரி பிரச்சனைகள் தமிழக அரசியல் கட்சிகள் எந்த தீங்கும் செய்வதில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு பதில் அளித்து பேசினார். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கு தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருகிறது என உதயநிதி குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், நலத்திட்டங்கள் எந்த பெயரில் இருந்தாலும் அது தொடர்வது நல்லது என தெரிவித்தார். படிப்படியாக கொடுத்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பது எதிர்க்கட்சியினுடைய இயல்புதான். அதற்குரிய பதிலை தமிழக முதல்வர் அளிப்பார், அவை முன்னவர்கள் அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறோம். எது எப்படி இருந்தாலும் மேகதாது பிரச்சனையில், காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதற்குரிய முன்முயற்சிகளை தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும். இல்லை நாடாளுமன்ற மறுவரையாகட்டும், காவிரி நதிநீர் பிரச்சனையாகட்டும், தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசியலுக்கு அப்பால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.